அனீஸ் ரியல் எஸ்டேட் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வரதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்னா யாருன்னு சொல்லுவீங்க? இந்த அனீஸ்ன்ற கேரக்டர் ரியல் எஸ்டேட்குள்ள எப்படி வந்தாங்க? அத சொல்லுவீங்க. அனீஸுங்கிற கேரக்டர் வந்து முன்னாடி வந்து ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப். நல்ல ஹவுஸ் ஒய்ஃப். சரிங்களா? ஓகே. என்ன பார்த்தீங்கன்னா, நான் பொறந்து வளர்ந்தது, படிச்சது எல்லாமே இங்க தான். ஸோ ரியல் எஸ்டேட்டுங்கிற பேஷன் வந்துட்டு எனக்கு வசீம் ப்ரோவோட வீடியோ பார்த்து தான் வந்துச்சு. லைக் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ அதாவது 2022, 21 அந்த டைம்ல. ஆமாமா. ஓகே. அந்த டைம்லேயே தான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓ. ஏன்னா ஒரு தமிழ் ரியல்டர் வந்துட்டு இந்த அளவுக்கு அழகா நம்பர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி துபாய் பத்தி அழகா வீடியோ போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வீடியோ பார்த்தே நான் நிறையவே இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அதோட ஜாப் ஹைரிங் எல்லாம் போட்டாங்க இல்லைங்களா? அப்போ வந்து நான் அப்ளை பண்ணினேன். நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணக்குள்ள எனக்கு கிடைக்கல. இப்போ நான் விடாம 6 மந்த்ஸ் கழிச்சு திரும்ப அப்ளை பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நல்லபடியா இன்டர்வியூலாம் எடுத்து அப்படிதான் லைக் இன்டர்வியூ எப்படி எடுத்தாங்க? என்ன கேட்டாங்க? கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல நீங்க வர்றதுக்கான ரீசன் என்ன? அத தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. ஓகே. ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சொன்னா அவங்களோட வீடியோ தான். ஸோ அவங்களோட வீடியோவை தான் மெயினா பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். அதோட நானும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை வந்துட்டு ரொம்ப நாளா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதுல பேஷனும் இருக்கு. ஸோ அது இருந்ததுனால ஐ தாட் லெட் மீ ஜாயின். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் வசீம் ப்ரோவோட சேர்ந்து பண்ணுனா கண்டிப்பா நான் நல்ல ஒரு லெவலுக்கு போவேன் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற ஒரு முழு ட்ரஸ்டோட தான் ஆக்சுவலி நான் இங்க வந்து பண்ணிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்போ ஒரு டீல் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா அதுல வசீம் ப்ரோவோட பார்ட் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போயிட்டு இருக்கு.